புதுச்சேரியில் 7 பேரிடம் மர்ம நபர்கள் இணைய வழி மூலமாக ரூபாய் 2.30 லட்சம் நூதன முறையில் பண மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சட்டமன்ற அரங்கை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களின் வீட்டிற்கு ஒரு இன்வெர்டர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார். புதுவை மாநில அளவில் 24 அமர்வுகளில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 1274 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. இதன்படி ரூபாய் 6.89 கோடிக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்கு அவசியம் என்று அரசு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.